February 4, 2026 அதாவது நேற்று நியர்லி 2 lakh crores எப்படி 2 lakh crore rupees போயிடுச்சு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து. நிறைய கம்பெனிஸோடைய ஆனுவல் ரெவன்யூவே அவ்வளோ கிடையாது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரியான கம்பெனிஸ் இவ்வளோ பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு, ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு கிராஷ் நடந்திருக்கு. இதுக்கான ரீசன் நமக்கு தெரிஞ்ச ஃபியூச்சர் ஆஃப் ஒர்க்கையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நடந்த நிஃப்டி ஐடி செக்டாரில் நடந்த பிக்கஸ்ட் கிராஷை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். திஸ் இஸ் விஸ்டாக்ஸ். ஐ எம் விஸ்வா. நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The crash. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் நேற்று மட்டும் 6% ட்ராப் ஆயிருக்கு. ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நடந்ததுலேயே பிக்கஸ்ட் கிராஷ்னு சொல்கிறாங்க. பட் இண்டிவிஜுவலாக என்னென்ன ஸ்டாக் ரொம்ப டவுன் ஆயிருக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். டிசிஎஸ் 6%, இன்ஃபோசிஸ் 7%, விப்ரோ 6.7%, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 7.5% அண்ட் மைண்ட்ரி 7.6%. இது எல்லாமே ஐடி செக்டரோட பிக்கஸ்ட் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்னால மட்டுமே கிட்டத்தட்ட 2 lakh crores வந்து லாஸ் ஆயிருக்கு. இந்த வேல்யூ பல கண்ட்ரீஸுடைய டோட்டல் ஜிடிபியை விட அதிகமான ஒரு வேல்யூ. இந்த கிராஷ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமா பார்க்கப்படுது நேற்று. ஏன்னா இந்த எல்லா கம்பெனிஸுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பேட் நியூஸும் கிடையாது, ஏர்னிங்ஸும் கரெக்டாக இருக்கு, எந்த ப்ராஜெக்ட்ஸும் ஃபெயில் ஆகலை. சொல்லப்போனால் ஐடி இண்டஸ்ட்ரி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த சடன் கிராஷுக்கான ரீசன் என்ன அப்படின்னு தெரியாமல் பல இன்வெஸ்டர்ஸ் அவங்க தலையை பிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்சர் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க. நாட் ஃப்ரம் பெங்களூர், நாட் ஃப்ரம் மும்பை, இது சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து வந்திருக்கு. ஆந்த்ரோபிக் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் கிளாடுன்னு ஒரு ஏஐயை கிரியேட் பண்ணாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு இந்தியன் ஐடி கம்பெனிஸோடைய கிராஷுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அப்படி என்ன அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அதை பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தோணலாம், யாரா அந்த ஆந்த்ரோபிக்கு, அவங்க பண்ணுறது எதுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு வரும். கரெக்ட். ஆந்த்ரோபிக் வந்து ஒரு லீடிங் ஏஐ கம்பெனி. அவங்க கிளாடுன்னு ஒரு ஏஐ மாடலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க டைரக்டாக ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி கூட டைரக்டாக கம்பீட் பண்ணுறாங்க. அவங்க February 3 வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நாட் ஜஸ்ட் லைக் அதர் சாட்பாட் அப்டேட் மாதிரி இல்லாமல் ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுடைய பிஸ்னஸ் மாடலையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. ஆந்த்ரோபிக் ரீசெண்டாக கிளாட் கோவொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட பிளாட்ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூடவே 11 அடிஷ்னல் ஆட்ஆன்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்ஆன்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் நம்ம ரெகுலராக ப்ரௌசர்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு ஆட்ஆன் மாதிரி இருக்கு இல்லை. இந்த ஆட்ஆன்ஸ் ஒரு ஏஐ ஏஜென்ட். இந்த ஏஜென்ட்ஸ் நம்ம ரெகுலராக ஒரு பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்ட்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட இவங்க பண்ண வேண்டிய வேலைகளை அந்த ஏஜென்ட்ஸே பண்ணும். பல ப்ரொஃபஷன்ஸ் இதனால் பாதிக்கப்படும். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்டே மேனேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கில் அதுக்கிட்ட இருக்குது. டேட்டா அனாலிசிஸை அதனால் ஹேண்டில் பண்ண முடியும். ரிப்போர்ட்ஸை அதனாலேயே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ ஒரு பிஸ்னஸ்க்கு எந்த டெசிஷன் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் அதனால எடுக்க முடியும். இங்கே இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் ஹியூமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரல, ஒரு ஹியூமன் பண்ணுற ஒர்க்கையே அந்த ஏஜென்ட்ஸ்னால பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல தான் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நாள் ஏஐ வந்து ஒரு டூலாக இருந்துச்சு. ஸோ இது ஹியூமன்ஸ்க்கு அவங்களுடைய ஒர்க்கை ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஒர்க்கை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூலாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு இது இந்த ஹியூமனையே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக மாறி இருக்கு. இந்த ஒரு சேஞ்ச், இவ்வளோ நாள் ஏஐயை ஒரு டூலாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த டூல் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ அவங்கள எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு டூலாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஹியூமனுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுக்குற ஒரு டூலாகவும் இருந்திருக்கு. இது வரைக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, மேனேஜ் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆந்த்ரோபிக் உடைய அனௌன்ஸ்மெண்ட் ஓவர் நைட்டில் இது எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஏஐ பற்றி இல்லை, ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுற ஏஐ பற்றி. இந்த ஒரு விஷயம் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு பயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. Why it matters for Indian IT sectors. லேபர் ஆர்பிட்ரேஜ் மாடல். இந்தியாவோட ஐடி செக்டார் கம்ப்ளீட்டாகவே லேபர் ஓரியன்டாக இருக்கும். இதை இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஸ்டர்ன் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அந்த கம்பெனிஸ்க்கு அவங்களுடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான மெயின்டெனன்ஸு, அதுக்கான கஸ்டமர் சப்போர்ட்டு, ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து, ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுலேருந்து, ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து
எம்ப்ளாயீஸ் தேவைப்பட்டாங்க. இந்தியாவில் எம்ப்ளாயீஸ்க்கான சேலரிஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது கம்பேர் டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். இங்கே லேபர் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்காக இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்தியன் எம்ப்ளாயீஸ்க்கு இவங்க எப்படி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எவ்வளோ ஹவர்ஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அந்த டீமுக்கான எம்ப்ளாயீஸ் கவுண்ட் என்ன அப்படின்றத பொறுத்து தான் இவங்களுடைய பேக்கேஜ் இருந்தது. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கிங் ஆன் தி ப்ராஜெக்ட், டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட். இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பல வருஷங்களாக இந்த மாடல் தான் இந்தியன் கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு இது ஒரு லைஃபையே கொடுத்துருக்கு. நிறைய இன்ஜினியர்ஸ் இதில் ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய இந்தியன் சர்வீஸ் கம்பெனிஸ் பல மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸை ரெவன்யூவாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் வருது. ஒரு ஏஐனால் ஹியூமன் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த பிஸ்னஸ் மாடலுக்கு என்ன ஆகும்? இங்கே யாருமே ஒர்க் பண்ணலன்னா யாருக்கு சார்ஜ் பண்ண முடியும்? ஹெட் கவுண்ட்டுக்கும் சார்ஜ் பண்ண முடியாது, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்கிறதுக்கும் சார்ஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஜஸ்ட் நீட் an ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன். இது இந்தியன் கம்பெனிஸ்க்கு மட்டும் இல்லாமல் யூஎஸ் கம்பெனிஸ்க்கும் இது ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்னர், சேல்ஸ்ஃபோர்ஸ் அண்ட் ஈவன் அக்சென்ச்சர் மாதிரியான கம்பெனிஸ் கூட டவுன் ஆயிருக்கு. மார்க்கெட் ஒரு கிளியரான மெசேஜை சென்ட் பண்ணுறாங்க, ஏஐ கேன் சேஞ்ச் திஸ் பிஸ்னஸ் மாடல். இந்த பேனிக் கேஷுவலாக நடக்கிறது கிடையாது. லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா இந்த பேனிக் எல்லாருக்கும் வர்றது கரெக்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குது, நம்ம ஒர்க்கை யாராச்சும் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இமேஜின் நீங்கள் யூஎஸில் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்தியாவில் ஒரு ஐடி டீம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பர்சனுக்கு பர் ஹவருக்கு $50 சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். லெட்ஸே உங்கள் டீமில் 100 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டாக நமக்கு தெரியும். யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனிஸ்க்கு இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ திடீர்னு ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனி வந்து நீங்கள் அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ஏஐ சப்ஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கோங்க, ஹியூமன் பண்ண வேண்டிய 80% ஆஃப் ஒர்க்கை இந்த ஏஐ பண்ணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுவும் 24/7 இது ஒர்க் பண்ணும், சிக் லீவ்ஸ் எடுக்காது, வெக்கேஷன் போகாது, இதுக்கு எந்த ட்ரைனிங்கும் தேவையில்லை, என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு யூஎஸில் இருக்கிற ஒரு கம்பெனியாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனால் அதே மாதிரி இந்தியாவில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, இந்தியன் ஜாப். இது டைரெக்டாக கிட்டத்தட்ட 10 லட்சம் எம்ப்ளாயீஸையும் இன்டைரக்டாக பல அவங்களுடைய ஃபேமிலிஸையும் இது அஃபெக்ட் பண்ணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நிறைய பேர்த்துக்கு அவங்களுடைய பாவர்ட்டியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு விஷயமா பார்த்துட்ருக்கோம். பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இந்த ஐடி செக்டர்ஸில் ஒர்க் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலியை ஓரளவுக்கு லிஃப்ட் பண்ணி ஒரு பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் இவ்வளோ நாள் ஐடி கம்பெனிஸ், ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட அடி வாங்கும். இப்போது ஒரு கொஷின் வரும், இந்த ஐடி கம்பெனிஸ், இந்த ஐடி ஜாப் வந்து சேஃபாக, இதில் நம்ம கரியரை பர்சியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வரும். சொல்லப்போனால் இதுக்கு கிட்டத்தட்ட யார்கிட்டையுமே ஆன்சர் இருக்காது. நம்ம இப்போ கரண்ட்டாக ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவும் சொல்கிறேன். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்போவும், ஒவ்வொரு புது இன்வென்ஷன் வரும்போதும் ஒரு சில இடத்துல பாசிட்டிவும் இருக்குது, ஒரு சில இடத்துல நெகட்டிவும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க அக்கௌண்டன்ட்ஸ் யாருக்கும் வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அக்கௌண்டன்ட்ஸ்க்கு வேலைகள் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துச்சு. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு புது புது வேலைகள் வந்து உருவாகிறதுக்கான ஒரு ரீசனாக இருந்துச்சு. புது புது வேலைகள் உருவாச்சு, அதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சு, நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து இன்னும் உள்ளே வர ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஏடிஎம்ஸ் வந்தப்போ பேங்க் செல்லர்ஸ் நிறைய பேருக்கான ஜாப் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம் உடைய யூஸ்னால பேங்க்ஸ் நிறைய ரெவன்யூ பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய பிரான்ச்சஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால இன்னும் நிறைய பீப்புளுக்கு வந்து ஒர்க் கொடுக்க முடிஞ்சு. இங்கே பேட்டர்ன் சேம் தான், பேட்டர்ன் கிளியராக புரியுது. டெக்னாலஜி ஒரு சிலருக்கான ஒர்க்கை அழிக்கும், அதே நேரத்தில் நிறைய பேர்த்துக்கு புது புது ஒர்க்கை கிரியேட் பண்ணும், புது ஒர்க் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், புது புது இண்டஸ்ட்ரீஸை கிரியேட் பண்ணும். லெட்ஸ் டூ அ ரியாலிட்டி செக். எஸ், கண்டிப்பாக ஏஐ வந்து இது வரைக்கும் இருக்கிற லேபர் ஆர்பிட்ரேஜ் ஒர்க் மாடலை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. எந்தெந்த கம்பெனிஸ் வந்து மோர் ஹெட் கவுண்ட் ஈக்குவல் டு மோர் ரெவன்யூ அப்படின்ட்டு நம்பிட்டு இருக்கிற நிறைய கம்பெனிஸ் ஏஐ வந்ததுக்கப்புறம் அடி வாங்கும். ஆனால் ஏஐயை அவங்களுடைய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்விங்காக யூஸ் பண்ணிக்கிற நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாமல் தே கேன் எவால்வ், தே கேன் அப்கிரேட் தேர் ரெவன்யூ, தே கேன் கெட் மோர் ரெவன்யூ யூசிங் ஏஐ. இப்போ இங்கே ஏஐ ஐடி கம்பெனிஸை இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கக்கூடாது. ஆனால் எப்படி கம்பெனிஸ் வந்து ஏஐ கூட அடாப்ட் ஆகிக்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம கேட்கணும். அண்ட் ஹிஸ்டாரிக்கலி இந்தியன் கம்பெனிஸ் ஹிஸ்டாரிக்கலி அடாப்டிவாக தான் இருந்திருக்காங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட்? இன்னும் அப்கமிங் மந்த்ஸில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியன் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாலட்டாலிட்டி இருக்கும்.
ஒவ்வொரு ஏஐ ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதும் இதர் மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், இல்லை மேலே போகலாம், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. செகண்ட், ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் பிக்கெஸ்ட் ஐடி கம்பெனிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரியான பிக்கஸ்ட் கம்பெனிஸ் அவங்க எப்படி ஏஐ கூட அடாப்ட் ஆகிக்கிறாங்க, அவங்க எப்படி ஏஐ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை வந்து ஸ்மூத் ஆக்குறாங்க, எப்படி அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை ரன் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றின அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன், கவர்மெண்ட் மேபி இதில் இன்டர்ஃபியர் ஆகலாம், பாலிசிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒர்க் ஃபோர்ஸை அஃபெக்ட் பண்ணாத மாதிரியான சில ரூல்ஸை வந்து அவங்களால க்ரியேட் பண்ணலாம். இருந்தாலும் 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் பேருக்கான வேலைகள் போக தான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். ஒரு லாங் டேர்முக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐடி இண்டஸ்ட்ரீஸோட ஃபண்டமெண்டல்ஸையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஏஐ இருக்குது இன்றைக்கி. ஸோ எந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். எந்த கம்பெனிஸ் வந்து ஏஐயை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எந்த கம்பெனிஸ் அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, எந்த கம்பெனிஸ் மேன் ஹவர்ஸை செல் பண்ணாமல் சொல்யூஷன்ஸை யார் செல் பண்ணுறாங்க, அவுட்கம்ஸை யார் செல் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸ். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஒர்க் ஃபோர்ஸையும் ட்ரெயின் பண்ணி ஏஐயில் ஒர்க் பண்ணுற மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறாங்களோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஒரு லாங் டேர்ம் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சஸ்டெயின் ஆவாங்க. இது வந்து இந்தியன் ஐடியோடைய எண்டு கிடையாது. நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மாடலுக்கான எண்டுன்னு கூட சொல்லலாம். இது இன்னும் எவால்வ் ஆக போகுது, இது இன்னும் அப்கிரேட் ஆக போகுது. we are stepping into a new workforce model. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, கண்டிப்பாக 2 lakh crores ஒரே நாளில் லாஸ் ஆகிறத பார்த்தா யாருக்காக இருந்தாலும் பயம் வரதான் செய்யும். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன டெசிஷன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேற்று ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு பேனிக் அட்டாக்ல இருந்திருக்கு. அது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகும். அது ரெக்கவர் ஆகிறதுக்கான டெசிஷன்ஸை இந்தியன் கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இது வரைக்கும் நடந்த நிறைய பேனிக் டைமில் இந்தியா எவால்வ் ஆகிருக்கு, அடாப்ட் ஆகிருக்கு. இது ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. நேற்று மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு, ஆனால் நாளைக்கு இதனால் நிறைய புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏனால ஜாப்ஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருக்கீங்களா, இல்லை புது ஜாப்ஸை பற்றி எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அண்ட் hit like button. Thank you for watching. I'll see you in the next video. Stay tuned. Bye.